சங்கீதம் 91 7வது வசனத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான சொல்ல முடியாத குழப்பங்கள், நம்மளை கர்ஜிக்கும் சிங்கம் போல மனிதர்கள் எழும்புகிறார்கள். அவர்களுக்கு அஞ்சி வேதனையோடு துக்கத்தோடு பதுங்கி இருக்கிறதை கர்த்தர் கண்டார். யாரை குறித்து நீர் கவலைப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையும் உன் வியாதியின் சரீர பலவீனத்திலிருந்து சுகத்தையும் கொடுக்க நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன். என் மகளே, மகனே, எதை குறித்தும் கவலைப்படாதே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எந்த காரியம் துன்பப்படுத்துகிறதோ, எந்த செயல்பாடு உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, எதை குறித்தும் அஞ்சாதே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பக்கத்திலே இருக்கிறார். எத்தனை ஆத்துமாக்கள், எத்தனை விதமான பில்லி சூனிய கட்டியின் பிசாசின் பிடியின் வேதனைகள் பெருகினாலும் கூட நீதான் ஜெயிப்பாய். ஆனால் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்குகிறேன், அதில் இயேசு கிறிஸ்துவையும் வணங்குகிறேன். எல்லா தெய்வமும் எனக்கு சமமாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லாதே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நம்மை ரட்சிக்கும்படியாக அவருடைய இரத்தத்தையே சிந்தினவர். இந்நாளிலும் கூட அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவி பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். அவர்னால்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். விக்கிரகங்களை ஆராதனை செய்துட்டு இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கிறேன் என்று சொல்லாமல், இயேசு கிறிஸ்துவை தான் நான் வணங்குகிறேன், அவர்தான் என் வாழ்க்கையிலே வழிகாட்டியாய் இருக்கிறார், அவருடைய பலன் எனக்கு போதுமானதாய் இருக்கிறது, என் தரித்திரமான வாழ்க்கையிலே உபத்திரவப்படும் நேரங்களிலே இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்தினார் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படியான ஒரு பெரிய வெளிப்படுத்தலை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். விடுதலையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஆசீர்வாதத்தினாலே உங்கள் குடும்பம் நிலைத்திருக்கும். கடந்த வாரம் முழுவதுமாய் எத்தனையோ விதமான தீங்கு, துக்கம், துயரம், வேதனை, சோதனை நமக்கு நேரிட்டாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலையும் நம்மை விடுதலை செய்து பாதுகாத்து இந்த புதிய வாரத்தையும் இந்த புதிய நாளையும் காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினதற்காய் அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தாவே, நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய மகிமையினாலே என் குடும்பத்தை நிரப்பும். என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தும் என்று நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வாரத்திலே உங்களை வழிநடத்தி பாதுகாத்து கொள்வார். உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். அதனால கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். துதி, கனமையும் மகிமையெல்லாம் அவர் ஒருவரையே சேரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.